பேசினாலா பேசல உங்களுக்கு எப்படி தெரியுங்க? வந்து கேட்டுக்க வேண்டியதானே. மணிப்பூரை பாக்குறதுக்கு முன்னால காசி மேடம் பாருங்க. ஏன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து கேட்கவில்லை? எதை தடுக்கிறது உங்களை? முதல்வர் அவர்கள் நீங்க கேட்கும் கேள்விக்கெல்லாம் திருப்பி கேள்வி கேட்போம். முதலமைச்சரின் நடவடிக்கைக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேராக நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து அவர் எந்த அளவிற்கு தமிழக மக்களோடு ஈடுபாடோடு அந்த திட்டங்களை அறிவித்தார் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொண்டிருந்தோம். அவர் 8300 கோடிக்கு திட்டங்களை அறிவிக்கிறாரு. அந்த நேரத்துல முதலமைச்சர் ஊட்டியில உட்கார்ந்துட்டு எதுவும் தரலன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். முதலமைச்சரின் நடவடிக்கைக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள், அவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். இந்த மண், இலங்கை மண், இந்தியாவிற்கு எதிராக எந்த வகையிலும் பயன்படுத்தப்படாது என்று ஒரு அதிபர் சொல்லி இருக்கிறார். இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும்? இந்த உறுதிப்பாட்டை நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது ஸ்டாலின் அவர்களே, சிதம்பரம் அவர்களே, நீங்கள் எல்லாம் கூட்டணி ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இந்த உறுதிப்பாட்டை இலங்கையிடமிருந்து வாங்க முடிந்ததா? இல்ல நம் தமிழர்கள் அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அப்போது எங்கே போனீர்கள்? இலங்கையோடு நல்ல உறவு என்ன நீங்கள் எதிர்பார்த்தீர்கள்? ஆனால் இன்று அங்கே உள்ள தமிழ் மக்களை பார்த்துவிட்டு, அங்கே உள்ள தமிழ் அறிஞர்களை பார்த்துவிட்டு, தமிழ் நிர்வாகத்தினை பார்த்துவிட்டு, இலங்கை அதிபரை பார்த்துவிட்டு, தமிழகத்திற்கு, ஏன்னா வேற நாட்டுக்கு போகும் பொழுது தமிழகத்தின் நலனை பற்றி அவ்வளவு அக்கறை இல்லை நமக்கு. குறிப்பாக இலங்கை நாட்டிற்கு போகும் பொழுது அங்க பேசக்கூடியது எல்லாமே தமிழ் மக்களின் நன்மையை பற்றி தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான ஒரு பயணத்தை நடத்தி முடித்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கு உங்களுக்கு எண்ணம் இல்லை. ஆனா இன்னைக்கு பேசுகிறார் முதலமைச்சர் அவர்கள், மீனவர்களின் நலன் காத்ததாக தெரியவில்லை, படகுகளை விடுவிப்பார்களா என்று தெரியவில்லை. முதலமைச்சர் அவர்களே, பிரதமர் வந்தார்ல, அரசாங்க விழால உங்களுக்கும் பங்கு எடுத்துக் கொள்வதற்கு நடைமுறை இருக்கிறதுல, பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டு பிரதமர் அவர்களே மீனவர் பிரச்சனை பேசினீங்களா, வெளியுறவு பிரச்சனைகளா கேட்கலாம்ல. கேட்பதை உங்களை எது தடுத்தது? நம்ம ஊருக்கே வந்திருக்கிறாரு. பார்லிமெண்ட்ல அதை வேணும் இதை கேட்டு கலாட்டா பண்றாங்க. நம்ம ஊருக்கே வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய அணுகுமுறையில் அமர்ந்திருக்கிறார் பிரதமர். எது தடுக்கிறது உங்களை வருவதற்கு? நான் தமிழக முதலமைச்சரை நேரடியாக கேட்கிறேன். அது தெரியல, பேசினாரா தெரியல, சொன்னாரா தெரியல, எல்லாம் பேசியிருக்காரு. ஆனா ஏன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து கேட்கவில்லை? எது தடுக்கிறது உங்களை? டெல்லிக்கு போகல, பார்லிமெண்ட்ல பாராளுமன்ற உறுப்பினர் சத்தம் போடுவாங்க. நம்ம நாட்டுக்கே வரும்பொழுது, தமிழ்நாட்டுக்கே வரும்பொழுது ஏன் அவரை சந்தித்து நீங்கள் கேட்கவில்லை? தமிழக மக்களின் சார்பாக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஆக நம்ம ஊருக்கு வரும்போது மதிக்க மாட்டீங்க, டெல்லியில போய் சத்தம் போடுவீங்க. ஆக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி இலங்கை மீனவர்கள், தமிழக மீனவர்கள் பிரசாத் சொன்னாருங்க, 15 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்க நேற்று மட்டும். அதுக்கு முன்னால பல மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கார்கள். அரபு நாடுகள்ல மட்டும் ரம்ஜான் அன்னைக்கு நல்லெண்ணெய் அடிப்படையில் 500 இந்தியர்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று கேட்கிறாரு முதலமைச்சர், இன்னைக்கு கேட்கிறாரு, படகுல மீட்டு வந்தாரா, மீனவர்களை மீட்டு வந்தாரா? நீங்க இலங்கையில உள்ள தமிழர்களின் கொலையை நீங்க தடுக்கல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இலங்கையில் உள்ள மீனவர் பிரச்சனை பத்தி பேசுறாரு. காசிமேடு மீனவர் பிரச்சனை, காசிமேடு துறைமுகத்துல 800 விசைப்படகுகள் இருக்கிறது, 1400 நாட்டுப்படகு இருக்குது. ஒரு மாசமா டீசலுக்குள்ள பணத்தை அவங்களால எடுக்க முடியல. மத்திய அரசு கொடுத்த பணத்தை, மாநில அரசு கூட சேர்ந்து கொடுத்த பணத்தை அங்க உள்ள ஸ்வைப் மிஷின் வேலை செய்யல. முதல்வர் அவர்களே, எதையோ பேசுறீங்க. காசிமேட்டுல அங்கே உள்ள மீன்பிடி தொழிலாளர்கள் அந்த பணத்தை, அவங்களோட டீசல் பணத்தை எடுக்க முடியல. ஆக உங்க ஊரை பாருங்க, மணிப்பூரை பாக்குறதுக்கு முன்னால காசிமேடை பாருங்க.
காசிமேட்ல உள்ள இந்த காசியை பாக்குறதுக்குள்ள காசிமேடை பாருங்க, அதை பாக்குறேன் இதை பாக்குறேன்னு. தமிழக மக்கள் முதல்வரை மன்னிக்க மாட்டார்கள். ஏதாவது தமிழக மக்களோட பிரச்சனை பத்தி பேசப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு வக்ஃப் மசோதாவை எதிர்த்து பேசுகிறார்கள். நேற்றைய தினம் கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதி பொது சிவில் சட்டம் தேவை, ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய சகோதரி கொலை செய்யப்பட்டார். அவரோட சகோதரனுக்கும் கணவருக்கும் சண்டை. பொது சிவில் சட்டம் இல்லாததுனால்தான் இஸ்லாமிய சகோதரிகள் இப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்லி இருக்கிறார். ஆக எல்லாமே நல்லதை செய்து கொண்டிருக்கும் போது இது எல்லாம் தப்பு. ஆக உயர் நீதிமன்றம் பொது சிவில் சட்டம் தேவைன்னு சொல்லுது, இது வேண்டாம். இஸ்லாமிய மகளிர் கூட்டமைப்பு வக்ஃப் மசோதா வேணும்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே? ஆக மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுருவாரு. மரியாதைக்குரிய பிரதமர் அவரை வந்து வரவேற்காதது தப்பு. நிகழ்ச்சியில் பக்கத்தில் அமர்ந்து நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு கேட்டிருக்கலாம். என் வரவேற்கு வரும்போது அதற்கான பேசுகின்ற வாய்ப்புகள் அதிகம். ஆக நம்ம நாட்டிலே வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து பக்கத்துல அமர்ந்து பேசக்கூடிய உரிமை இருந்தும் நீங்க பேசல. இந்த உரிமையை நீங்கள் விரைவில் இழப்பீர்கள் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா சந்திரசேகர் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாம் கவர்னரா இருந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து தெலுங்கானாக்கு நல்ல திட்டம் கொடுப்பாரு. தெலுங்கானா முதல்வர் வரமாட்டாரு. இன்னைக்கு வர முடியாத நிலைக்கு மக்கள் அவரை தள்ளி விட்டார்கள். ஸ்டாலின் அவர்களை உட்கார்ந்துக்கோங்க, இதே மாதிரி உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. அதே நேரத்துல நிச்சயமாக மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். தமிழகம் காசிமேடு மீனவர்கள் பிரச்சனையை பாருங்க. தமிழ்ல கொள்ளை அதிகரித்து இருக்கிறது. இங்க எல்லா இடங்களிலும் குட்கா கிடைக்கிறது, எல்லாத்துலயும் லாட்டரி விற்பனை நடக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் கஞ்சா எங்கெங்க எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அஞ்சா நெஞ்சங்கள் சொல்லிக்கொள்ளலாம். கஞ்சா நெஞ்சங்களாக திமுக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் வைத்துட்டு மிக தவறான ஒரு நடவடிக்கை தமிழக முதலமைச்சர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் எங்களது வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். பயணத்தின் போது கூட கச்சத்தீவு விவகாரம் குறித்து இந்திய பிரதமர் பேசல. எப்படி நான் கேக்குறேன், பேசினாலா பேசல உங்களுக்கு எப்படி தெரியுங்க? வந்து கேட்டுக்க வேண்டியதானே, பேசுனீங்களான்னு கேட்டுக்க வேண்டியதானே நான் கேக்குறேன். நீங்க வரமாட்டீங்க, ஆனா சொல்லிட்டே இருக்கணுமா பிரதமர்? நான் கேக்குறேன், தமிழக மக்கள்கிட்ட ஓப்பனாவே கேக்குறேங்க, பேசுனீங்களா பேசலையா? இது வெளியுறவு, இதுல இருந்து முதலமைச்சர் அடிப்படையில் ஒரு சிந்தனையே இல்லாம பேசுறாரு. ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்ல வெளியுறவுத்துறை விவகாரத்துல பேசுறதுல எல்லாம் சொல்லிடுவாங்களா? அது முழுமையடைய வேண்டாமா? இது சினிமா வசனமா இல்ல உங்களுக்கு எழுதி கொடுக்கற மாதிரி படிக்கிற வசனமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறேன், இன்னைக்கு கேக்குறீங்களா எல்லாம் பேசுனீங்களா இல்லையா? வந்து கேக்குறதுல உங்களை எது தடுத்தது? நேத்து நீங்க வந்து பிரதமர் பிரகாஷ் நிக்கிற மாதிரி பிரதமர் பக்கத்துல முதல்வர் நிற்பதற்கு வாய்ப்பு ஏன் வரல? வரமாட்டீங்க. ஆனா தெரியல என்ன அர்த்தம்? ஆனா பிரதமர் நீங்கள் கேட்காமலே எல்லாம் செய்து கொண்டிருக்க. கச்சத்தீவை பத்தி இன்னைக்கு பேசுறீங்கல்ல, நான் கேட்கிறேன், மன்மோகன் அரசாட்சியில நீங்க அமைச்சரா இருந்தீங்களா? ஏன் கேட்கல? சில நாட்களுக்குள்ள தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களே, பல ஆண்டுகள் நீங்க ஏன் தீர்க்கல? ஏன் தாரை வார்த்தீங்க? இப்ப எங்க போனீங்க நீங்களாம்? அதனால முதல்வர் அவர்கள் நீங்க கேட்கும் கேள்விக்கெல்லாம் திருப்பி கேள்வி கேட்போம். நீங்க ஆட்சி செய்யும்போது என்ன செஞ்சீங்க? சிதம்பரத்தை நாங்க கேள்வி கேட்போம். நீங்க ஆட்சி செய்யும்போது என்ன செஞ்சீங்க? வந்தே பாரத் ரயில் மாதிரி ரயில் விட்டீங்களா? செந்தோம் பகுதிக்கு கூட ஒரு ரயில் கிடையாது. எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மறுபடியும் ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி கேட்கும் பதில் சொல்லட்டும். பிரதமரிடம் வந்து பிரதமரை வரவேற்று அவர் அருகில் உட்கார்ந்து என்ன பேசுனீங்கள் என்று கேட்பதை உங்களை எது தடுத்தது? அப்ப நீங்க வரமாட்டீங்க, ஏன் வரலை? தமிழக மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.